Hey everyone, I'm Karthik Savignes from CHSS Coimbatore. So, இன்னைக்கு நான் என்னோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். So, 3D printed walking robot. So, நான் இதை எங்கிருந்து இன்ஸ்பயர் பண்ணேன்னா இந்த IPLs எல்லாம் வாக்கிங் ரோபோட் இருக்கும்ல, ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதை எப்படி பண்ணன்றதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக சொல்கிறேன். சரி, ஓகே. அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஏன் வாக்கிங் ரோபோட்டை சூஸ் பண்ணேன், ஏன் நான் வீல் ரோபோட் எல்லாம் சூஸ் பண்ணல, எதுக்குன்னா சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ என்னென்னு உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன்று, இதால வந்து அன்இவன் சர்ஃபேசஸ்ல கிளைம் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ இந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல அப்டக்கல்ஸ் இதெல்லாம் ஈஸியாகவே டேக்கிள் பண்ண முடியும். அண்ட் அன்இவன் சர்ஃபேஸில் டிஸ்கண்டினியூஸ் சர்ஃபேஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே ட்ராவல் பண்ண முடியும் வீல் ரோபோட்டை கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் இதோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதால ஸ்மால் டர்ன்லயே வந்து ஸ்மால் ஸ்பேஸ்லயே டர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் எங்க வாக்கிங் ரோபோட். சரி, ஓகே. இதோட மெக்கானிசம் என்ன? ஏன்னா இப்போ வந்து ஹியூமன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், 2 கால்ல நடந்துருவோம். இப்போ வீல் ரோபோட், இப்போ ஒரு கார் எக்ஸ்பிளைன் பண்ணா இது மோட்டாரால ஓடுதுன்னு சொல்லிடலாம். பட் இங்க வாக்கிங் ரோபோட்னு சொல்றப்போ லெக்ஸை யூஸ் பண்றோம். லெக்ஸ்னா சம் மெக்கானிசம் மஸ்டா யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நாங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா 4 பார் மெக்கானிசம். சரி, இந்த 4 பார் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுல 4 பார்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பாரையும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள், லைக் இந்த ஒரு பார் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா கிராங்க். இந்த கிராங்க் பார் என்ன பண்ணுன்னா, லைக் இந்த கிளாக்ல நீடெல்லாம் லைக் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா சர்க்குலர் மோஷன்ல. ஸோ அதே தான் இந்த கிராக், இந்த கிராங்க் பார் என்ன பண்ணுன்னா சர்க்கிள் ஷேப்ல ரொட்டேட் ஆகும். அண்ட் ரிமைன்ஸ் 2 பார் ஈச் அதர் கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த எப்போ இந்த கிராங்க் வந்து ரொட்டேட் ஆகுதோ இது வந்து ராக்கர் மோஷனை கிரியேட் பண்ணும். ஸோ நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெக்கானிசம் பேரு கிராங்க் ராக்கர் மெக்கானிசம். 4 பார் மெக்கானிசம்னா நிறைய இருக்கு, அதுல ஒண்ணுதான் கிராங்க் ராக்கர் மெக்கானிசம். ஓகே, சரி, ஓகே. அஸ் அ ஹியூமனா நமக்கே இவ்வளவு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ இது ஒரு மெக்கானிசம்னு சொல்றேன், இதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இருக்கு. அதுதான் கிராஷாஃப் லா. சரி, இந்த கிராஷாஃப் லா என்னதான் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். இதுல வந்து 4 பார்ஸ்ல ஒரு பார் லாங்கா இருக்கும், ஒரு பார் ஷார்ட்டா இருக்கும். ஸோ இந்த லாங்கஸ்ட் பாரையும் ஷார்டஸ்ட் பாரையும் ஆட் பண்ற வேல்யூ வந்து ரிமைனிங் 2 பார்ஸ் ஆட் பண்ற வேல்யூ விட சின்னதா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்டஸ்ட் பார் 5, அப்புறம் லாங்கஸ்ட் பார் வந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன். ரிமைனிங் 2 பார்ஸ் 9 வச்சுக்கோங்க, 9 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வேல்யூ 15 அண்ட் இதோட வேல்யூ 18. பாத்தீங்களா, இது வந்து கிராஷாஃப் லாவை ஒபே பண்ணுது. ஒருவேளை இது ஒபே பண்ணா இது என்ன மாதிரியான மோஷனை கிரியேட் பண்ணும்னா இதுதான். இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஸோ நெக்ஸ்ட், சரி, ஓகே. இது மெக்கானிசம்னு சொல்லிட்டேன். சரி, இது மெக்கானிசம்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யூஸ் ஆகிதே ஆகணும். ஸோ எந்தெந்த விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. பட் ஒரு 4 நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா ஆயில் பம்ப் ஜாக்கு. ஸோ ஆயில் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது, வாட்டர் பம்ப்காக யூஸ் ஆகுது, மவுண்டைன்ஸ்லாம் வந்து மவுண்டைன்ஸ் பைக்ல வந்து இது யூஸ் ஆகுது. அண்ட் முக்கியமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்த கார்ல எல்லாம் போறப்போ விண்ட்ஷீல்டு வைப்பர் தெரியும்ல, லைக் மலை சாரல்லாம் பட்டுச்சுன்னா அது துடைக்கும்ல, அதுவும் இந்த மெக்கானிசம்ல தான் ஒர்க் ஆகுது. சரி, ஓகே. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஓகே. உன்னோட ப்ராஜெக்ட்ல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற, எத்தனை பார்ட்ஸ் யூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா மெயினா 11 பார்ட்ஸ் யூஸ் பண்றோம் டோட்டலா, அண்ட் 4 யூனிக் பார்ட்ஸ். ஸோ என்னென்னா பாடி, லெக்ஸ், கனெக்டிங் லிங்க்ஸ் அண்ட் கனெக்டிங் கிளிப்ஸ். ஸோ இதுதான் வந்து 4 யூனிக் பார்ட்ஸ். அண்ட் இதை நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லெக்ஸ் வந்து 4 தேவை, ஸோ இது 4 லெக்ஸாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் கனெக்டிங் லிங்க் வந்து 4 அண்ட் கனெக்டிங் கிளிப்ஸ் வந்து 2. ஸோ டோட்டலாக 7 பார்ட்ஸ் இருக்கு. இதுதான் வந்து எங்கள் மெயின் பார்ட்ஸ். ஸோ பாடி, லெக்ஸ், கனெக்டிங் லிங்க்ஸ், கனெக்டிங் கிளிப்ஸ். அண்ட் பேட்டரி அண்ட் மோட்டார் எதுக்குன்னா ஆப்வியஸாக நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ண வைக்கிறதுக்காக தான். அடிஷ்னல் பார்ட்ஸ். சரி, இந்த அடிஷ்னல் பார்ட்ஸ் எதுக்குன்னா இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். இப்போ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அது பிடிக்கணும்னா அது ஃபர்ஸ்ட் அட்ராக்டிவா இருக்கணும். ஒருவேளை அட்ராக்டிவா இல்லாம போரிங்கா இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்ல. ஸோ அதுக்காக தான், அட்ராக்டிவ்னஸ்க்காக தான் இந்த அடிஷ்னல் பார்ட்ஸ். ஸோ பாடி கவர், ஹெட், டைல் அண்ட் முக்கியமா இந்த போல்ட்ஸ் எதுக்குன்னா ஆப்வியஸா அது எல்லா பார்ட்ஸையும் கனெக்ட் பண்றதுக்காக தான். ஸோ சரி, இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இதெல்லாம் நீ எப்படி பண்ண, எதை யூஸ் பண்ணி பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா 3D printed. 3D printingல சொல்றப்போ நாங்க எப்படி பண்ணன்றதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்னென்ன மாடல் தேவையோ, பட் ஏன்னா இது வந்து புல் இல்லை, ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ல தேவைப்படும் சம்திங்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து FreeCAD அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி
ஃபர்ஸ்ட் நாங்கள் அது வந்து மாடல் பண்ணிக்கிட்டோம். மாடல் பண்ணதுக்கப்புறம் எஸ்டிஎல் ஃபைலில் ஃபார்மேட் பண்ணிட்டு அப்புறம் ஜி கோடில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம், ஸ்லைசிங் பண்ணிக்கிட்டோம் அல்டிமேக்கர் கியூரான்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. ஸோ அதை பிரிண்டிங் பண்ணால் பார்ட் கிடைச்சிரும், பட் ஆனால் அது பர்ஃபெக்டாக இருக்காது. லைக் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுவோம். போஸ்ட் ப்ராசஸிங்கில் பெயிண்டிங் இதெல்லாம் அடிச்சதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான பிரிண்டட் பார்ட் கிடைச்சிரும். ஸோ இப்படி தான் பண்ணோம். சரி, நீங்கள் எல்லாரும் திங்க் பண்ணலாம், சரி என்னப்பா நீ ஈஸியாக போயிட்டு 3D பிரிண்டரில் போட்டு எடுத்துட்டேன், அவ்வளோதான், எந்த டிஃபிகல்ட்டிஸுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்குது, டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணோம்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நாங்கள் மோஸ்ட்டாக இது 4 தான் ஃபேஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் பிரிண்ட் பண்ணுறப்போ இது சரியாக பெட்டில் அட்டாச் ஆகாமல் வந்துடுது. அந்த ஸ்டாப்பேஜ் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ளோ, கிளியரன்ஸ் ஆஃப் டிசைன் டோல், இது நாங்கள் ரொம்ப லைக் ஃபேஸ் பண்ண ஒரு டிஃபிகல்ட்டினே சொல்லலாம். நாங்கள் இப்போ ஒரு டயாமீட்டர் ஹோல் கொடுத்தோம்னா அது சரியாக வராது, மெட்டீரியல் ஓவர்ஃப்ளோ ஆகி சைஸஸ் தப்பாக வந்துடும். ஸோ அது அப்புறம் இப்போ டிமென்ஷன்ஸ் சரியாக வராது. இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் கொடுத்தோன்னா எட்ஜஸ் சரியாக வராது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், டிஃபிகல்ட்டிஸ் தான் மோஸ்ட்டாக நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து நாங்கள் ஒரு பர்ஃபெக்டான பார்ட்டாக பிரிண்ட் பண்ணோம். அண்ட் யூனிக் ஃபீச்சர்னு சொல்கிறப்போ லைக் சரி நீங்கள் இந்த ரோபோட்லாம் சூஸ் பண்ணிட்டீங்க, மற்ற ரோபோட்டுக்கும் உங்களுக்கும் என்ன யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிலது இருக்குது. மெயினாக என்னென்னா இந்த ஐபிஎல்ல வாக்கிங் ரோபோட்டே எடுத்துக்கோங்களேன், அதில் 4 லெக்ஸ் இருக்கும். அந்த 4 லெக்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் மோட்டார்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் இந்த கிராங்க் ராக்கர் மெக்கானிசம் மூலயமா ஒரே ஒரு மோட்டாரை வச்சு அதை 4 லெக்ஸுமே டிரைவ் பண்ணோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ரைட்? ஸோ ஒரே ஒரு மோட்டாரை வச்சு 4 லெக்ஸுமே டிரைவ் பண்ண வைப்போம். அண்ட் அதர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் என்னன்னா மல்டிபிள் கவர். ஸோ இப்போ வந்து சில பேருக்கு வந்து டாக் பிடிக்கும், சில பேருக்கு வந்து கேட் பிடிக்கும், ஸோ சில பேருக்கு வந்து ஹார்ஸ் பிடிக்கலாம். அண்ட் சில பேர் உங்களோட டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருந்தால் ரைனோ, புல் இந்த மாதிரி கூட பிடிக்கலாம். ஸோ இதுக்காக கஸ்டமைஸ்க்காக இது வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு கேட் பிடிக்குன்னா கேட் கவரை போட்டுக்கலாம், டாக் ஆர் அந்த மாதிரி பிடிக்குன்னா உங்களுக்கு என்ன அனிமல் பிடிக்குதோ அந்த கவரை மாற்றிக்கலாம். ஸோ இட் இஸ் கஸ்டமைசபிள் தான். சரி, ஓகே, நான் எதுக்கு இந்த நீங்கள் உங்ககிட்ட இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் எதுக்காக இதை பண்ணணும், லைக் ஏன்னா நான் எதுக்காக இதை போட்டு 3D பிரிண்டரில் மாடல் பண்ணி நீ இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்லாம் சொன்னல அதெல்லாம் பண்ணி நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளிப்கார்ட் அமேசான்னு போனோன்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ் இந்த டவுட் எங்களுக்கும் வந்தது, நாங்களும் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அதோட ப்ரைஸ் என்னன்னா ஷாக்கிங் 8,000 rupees. ஸோ சரி, இது 8,000 rupeesனு சொல்கிறேன், அப்போ உங்கள் ப்ராஜெக்டில் எவ்வளோ தாம்பா முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டோட்டல் ப்ரைஸே 3,500 தான் முடிச்சிட்டோம். லைக் ஃபிலமெண்ட், மோட்டார், பேட்டரி, மைக்ரோ கண்ட்ரோலர், ஆர்டினோ, மிஸ்க் எல்லாத்தையும் சேர்த்து 3,500. ஸோ எவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடியும்னா 4,000, டிஃப்ரென்ஸ் வந்து 4,500 rupees. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு ஃபோனே வாங்கிடலாம், ரைட்? ஸோ அவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ அதோட இந்த மார்க்கெட் இதில் நாங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்னா இதால் கஸ்டமைசபிள் பண்ண முடியாது. லைக் இப்போ நம்ம கவர்லாம் மாற்றுறோம்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு ஒரு ப்ராடக்ட்டு இவ்வளோ ருபீஸ், ஸோ உங்களால் இவ்வளோ தூரம் சேவ் பண்ண முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இதில் ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினட்டாக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து எங்கள் இனிஷியல் டாய். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து இதை இப்படி தான் வச்சுருந்தோம், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம். அண்ட் ஆஃப்டர் நாங்கள் இதை மேட் பண்ணோம், அதுலேருந்து சில இம்ப்ரூவ்லாம் பண்ணி ஸோ இதை மேட் பண்ணோம். ஸோ ஃபியூச்சரில் என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா மல்டி கலர் டிசைன்ஸ். பிகாஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய கலர் ஃபேவரட்டாக இருக்கலாம், சில பேருக்கு ப்ளூவாக இருக்கலாம், சில பேருக்கு க்ரீனாக இருக்கலாம். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ தான் ஃபேவரட். ஸோ சில பேருக்கு டிஃப்ரெண்ட் கலர் பிடிக்கும். ஸோ அதுக்காக கலர் கஸ்டமைசபிள். அண்ட் மெயினாக என்னென்னா ரிமோட் சென்சார் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல். எதுக்கு சென்சார் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல்னா, இப்போது லெட்ஸ் இமேஜின் நம்மளாம் வந்து ஹியூமன்ஸ், இப்போ நம்ம இந்த சைடு போனால் டேஞ்சர் இருக்குன்னு தெரியும், இந்த சைடு போனால் நம்ம இடிச்சுப்போன்னு தெரியும். ஸோ இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும், நம்ம பிரெயினுக்கு தெரியும். பட் ஆனால் ஒரு ரோபோட்டுக்கு தெரியுமா? தெரியாது இல்லை. ஸோ அதை சென்ஸ் பண்ணுறதுக்காக தான் சென்சார் ஃபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் வந்து எதுக்குன்னா அந்த ரோபோட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து ரிமோட். ஸோ அதுக்காக ரிமோட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபியூச்சர் இம்ப்ளிமெண்ட்டில். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த டீச் டு லேர்ன் ப்ரோக்ராமுக்கு வந்து செலக்ட் ஆனேன். என்னோட மென்டார் அண்ணா பேர் என்னன்னா சுமந்த் பிரசாத் தேவரி. அண்ட் மென்டார் அக்கா பேர் என்னன்னா அங்கிதா அக்கா.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கூட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் இருந்தது. பட் போக போக அவங்க என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கைண்டாக இருந்ததால் என்னால் அதை ஓவர் டேக் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக என்னால் அவங்க கூட வந்து லைக் கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் தென் என்னென்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபனியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தது. ஒரு தடவை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து நான் உங்களுக்கு இப்போ 4 பார் மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் அது என்ன பண்ணேன்னா என்னோட மென்டார்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மென்டார்ஸ் எல்லாருக்கிட்டையும் உட்கார வச்சு நான் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சாங்க. அக்கா ஃபர்ஸ்ட் என்னோட மென்டார் பண்ணாங்க. அப்போ பண்ணப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. ஸோ நான் இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நர்வஸாக இருந்தது. அப்புறம் அவங்க வந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. லைக் இப்போ நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட அதை கிண்டல் பண்ணாமல் லைக் அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணப்போ அது எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ சொல்கிறப்போ ஒரு ஃபன்னியான ஒரு ஜாலியான செஷனாகவே போச்சு. அண்டு நிறைய கேக் கட்டிங்லாம் பண்ணோம். ஸோ ஃபைனல் டே கேக் கட்டிங்லாம் பண்ணோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என் லைஃப் டைமில் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ.